இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? பால் காய்ச்சல் நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த சீட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக சொல்லுங்கள். இது சூரியகாந்தி விதை, பூசணி விதை அண்ட் ஆலி விதை. இதில் நிறைய ஒமேகா 3 விட்டமின்ஸ்னு நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க. இது நான் ஹேர் ஃபால்க்காக சர்ச் பண்ணி பார்த்தேன். அது இப்போ பசங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்துச்சா, அதனால் நானும் கொடுத்துட்ருக்கேன். 1 day 3 days once 2 days once கொடுத்துட்ருக்கேன். இது ரெகுலராகவுமே சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் லட்டு ரெசிபிலாம் செய்யலாம். நான் கொஞ்சமாக அந்த சீட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே மாதுளம்பழம் கொஞ்சம் உரிச்சு கொடுத்துட்டேன். இது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குது, பசிக்கவும் மாட்டுது. அப்படியே பசங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே எனக்கும் டீ போட்டுக்கிட்டேன். டீ போடுற கேப்பில் இவங்க ஃப்ரிட்ஜில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் ஏதாச்சும் விளாட்டுன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், சர்க்கரை அந்த பாக்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. சரி மத்தியானம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குட்டியாக ஒரு கோலத்தையும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போய் ஹோம்ஒர்க் சொல்லி தரணும். சின்ன பாப்பாவுக்கு நானே தான் வீட்டில் சும்மா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பெரிய பாப்பாவுக்கு 1 டேபிளும் 2 டேபிளும் 3 times கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு வச்சுருக்கேன்? காக்கா வருமா? எப்போ வரும்? முந்தானது வருமா? அதை வச்சுருக்கா அப்புறம் தங்கச்சி